ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 18 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் நிறைய மட்டும் சொல்லிட்டேன். நியூ ரிலீஸ் அனிமே 1-2 எபிசோட் தான் ரிலீஸ் ஆயிருக்குங்கிற டயத்தில் என்னால் அதை போட முடியாது. ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்குற அனிமேவை நான் போடுவேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 18. மிட் டேர்ம் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ எல்லாருமே ரெடியாங்க அப்படின்னு சொல்லி ஹெண்டர்சன் சொல்லிட்டு இருக்கான். கிளாஸ் டெஸ்ட்டோட ரிசல்ட் நான் இப்போ அனௌன்ஸ் பண்ணுறேன்னு நம்ம சொல்லுவோம். நான் மேக்ஸில் இந்த தடவை கம்மியாக தான் மார்க் எடுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெக்கி சொல்லுவோம். எனக்குல எந்த கவலையும் இல்லை, நான் பர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுப்பேன் அப்படின்னு ஆனியா சொல்கிறா. இப்போ ஆனியாவை கூப்பிட்றாங்க. ஒரு 13 தான் ஃபெயில் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. டேமியன் சிரிக்கிறான். பார்த்தா அவன் 91 எடுத்திருக்கான். ஃபெயில் ஆனதுனால ஆனியாவுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க. அடுத்த தடவை செகண்ட் சென்னோட மைண்டை ரீட் பண்ணி நான் எக்ஸாம் எழுதினா பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஆனியா சிரிச்சிட்டு போய் என்ன காமெடியாக இருக்குன்னு ஃபெயில் ஆகிட்டு சிரிக்கிறேன் அப்படின்னு ஹெண்டர்சன் கேட்குறான். வரப்போகிற மிட் டேர்ம் எக்ஸாமில் நான் நல்லா பண்ணணும். என்ன மிஸ்டர் மோன் ஃபுல்லாக இருக்காரு. அப்பா மிஸ்டர் மோன் எப்போ மறைஞ்சு போவார்னு கேட்கவும், ஓ அம்மாவாசியா, அது இன்னும் 2 வாரத்தில் வருதுன்னு லாய்ட் சொல்லிட்டு மிட் டேர்முக்கு படிக்க ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறான். போச்சு, நான் என்னதான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் மிஸ்டர் மோன் இல்லாத அன்னைக்கு என்னால் மற்றவங்க மைண்டை ரீட் பண்ண முடியாது. எக்ஸாம் அந்த டேட்டில் வச்சுட்டாங்கன்னா என்னால் மைண்டை ரீட் பண்ண முடியாது. நான் ஃபெயில் ஆயிடுவேன். ஸோ நான் ஒரிஜினலாக படிச்சாகணும். மிஸ்டர் ஜாகி எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஃபியூச்சரில் என்ன கொஸ்டின் வரும்னு எனக்கு காமி அப்படின்னு சொல்லி ஆனியா கேட்குறா. அது மைண்டை ரீட் பண்ணுவோம். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கேன்னு ஆனியா சொல்லுவோம். ஃப்ரிட்ஜை பார்த்து கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஹீரோ கேட்டுட்டு இப்போ சாப்பிட்டாவா தூங்கிடுறா. அச்சோ படிக்கலையே அப்படின்னு ஆனியா நினைக்கிறா. இன்னைக்கு எனக்கு லீவு தான், நான் ஹெல்ப் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். 4 எக்ஸாம்லயும் ஆனியா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா 4 ஸ்டெல்லா ஸ்டார் கிடைக்கும். அது போக 3 ஸ்டெல்லா ஸ்டார் வாங்கினா போதும். ஆனா இவ ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணுவாளாங்கிறதே டவுட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இவர் கண்டதையே யோசிச்சிருக்கிறது, என்னால எப்படி படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு ஆனியா யோசிக்கிறா. லாய்ட் அன்னைக்கு தான் யோரி கிட்ட பேசினா அவன் இவளுக்கு படிக்க ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி யோர் சொல்றா. அங்கி வராரா அப்படின்னு ஆனியா பாக்குறா. இப்ப யோரி இங்க வீட்டுக்கு வரா. வீக்கெண்ட்லயும் வேலைக்கு போகாம இந்த லாய்ட் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோரி பாக்குறான். இதுதான் என் பிரதர்னு யோர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். அங்கி உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு வா சொல்றா. அவன் மைண்ட் ஃபுல்லா சிஸ்டர் லவ், சிஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கு. அஜோ அப்படின்னு சொல்லி அதை ரீட் பண்ணிட்டு பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லி ஆனியா கிளம்புறா. சரி ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறமா படிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லி யோர் சொல்றா. அப்புறம் ஒர்க் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்டு டாய்லெட் தான் மினிஸ்டர் விஷயத்துல வந்தது நம்ம கண்டுபிடிச்சிருப்பானா, இவகிட்ட நான் உண்மையை கறக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வேலையில நான் பட்ட அவமானத்தை அசிஸ்டன்ட் முன்னாடி வச்சு அவமானப்படுத்தலான்னு பாக்குறியா அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். ஸ்பைக்கும் சீக்ரெட் போலீஸ்க்கும் சண்டை வர போகுது. அப்பா ஸ்பைங்கிறது அங்கிக்கு தெரியாது. அப்பா தான் வின் பண்ணுவாரான்னு ஆனியா பாத்துட்டு இருக்கா. இவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருந்தா படிக்க ஆரம்பி ஆனியா. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். இந்த கொட்டி பிசாசுக்கு நான் என்னன்னு சொல்லி கொடுக்க யோரை என்கிட்ட இருந்து படிச்சுட்டு போயிருவாளோ அப்படின்னு சொல்லி யோரி யோசிச்சுட்டு வேணும்னே கஷ்டமான கொஸ்டினா கேட்கா. இதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ இவ்வளவு சூப்பரா படிச்சா நான் அவனுக்கு கத்துக் கொடுக்க வேண்டியது இல்ல புலியா அப்படின்னு யோரி பார்க்கவும், அச்சோ எக்ஸாம் அன்னைக்கு சீட் பண்ண முடியாது, நான் ஒழுங்கா படிக்கணும், திரும்ப டெஸ்ட் வாங்கி அது சும்மா லக்ல அடிச்சது நான் வா சொல்றா. நீ என்ன வேணும்னே தப்பு தப்பா ஆன்சர் எழுதுறியா அப்படின்னு யோரி கேட்கவோ, இல்ல அப்படின்னு ஆனியா சொல்றா. ஆனியா அந்த ஸ்கூல்ல செய்யறது அவங்க அம்மாவோட கடைசி ஆசைன்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். யோரி ப்ளீஸ் நீ தான் எனக்காக இதை பண்ணணும்னு யோரி சொல்லவோ, உனக்காகவா அப்படின்னு சொல்லி யோரி பாக்குறான். அங்கே ப்ளீஸ் எனக்கு டேஸ்ட் பண்ணுங்க, அப்படின்னா தான் நான் நல்லா படிச்சு ஃபியூச்சர்ல அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிடுவேன் அப்படின்னு ஆனியா சொல்லவோ, சிஸ்டர் நல்லா பாத்துக்கிட்டதுக்காகவா இவ படிக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு யோரி பாக்குறான். யோரோ ரொம்ப ஹாப்பியாகி நான் உனக்கு பிஸ்கட் செஞ்சு கொண்டு வரேன்னு கிளம்புறா. என் சிஸ்டரை என்கிட்ட இருந்து பறிச்சிடலான்னு பார்க்கலாம், எதுக்கும் நான் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு யோரி யோசிச்சுட்டு, இந்த ஆன்சர் இது கரெக்டா தான் போட்டிருக்கியான்னு செக் பண்ணி பாரு. நீ தப்பு பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா எதனால அந்த தப்பு பண்றோங்கிறத நீ ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோரி சொல்லி கொடுக்குறான். யோர்க்கோ சின்ன வயசுல இப்படிதான் அவன் சொல்லி கொடுத்துருப்பான். அது அவளுக்கு ஞாபகம் வருது. கொஞ்சம் படிக்கவுமே ஆனியாக்கு மூளை கொதிச்சுட்டு யோரி இதை நோட்டீஸ் பண்ணிட்டு, உனக்கு படிக்கிறதுனா பிடிக்காதோன்னு கேட்கவும், ஆமா உங்களுக்கு மட்டும் எப்படி அப்படின்னு ஆனியா கேட்கறா. நான் சீக்கிரமா படிச்சு என் சிஸ்டரை நல்லபடியா பாத்துக்கிடணும்னு நினைச்சேன். அதுக்காகவே நான் ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். லாங்குவேஜ் படிச்சு லாயரா மாதிரி என் சிஸ்டர் நல்லபடியா ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். கெமிஸ்ட்ரி, பயாலஜி உடம்பு சரியில்லாம போனா அவளை பாத்துக்கிட. மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் எல்லாத்தோட பேசிக்குமே அதுதான். அப்ப நான் படிச்சது இப்ப வரைக்கும் என் லைஃப்ல யூஸ் ஆகுது. நாலேஜ் இஸ் பவர்னு ஒரு பெரிய ஆள் சொல்லியிருக்காரு. நீயும் நல்லா படிச்சா ஒன்னாலேயோ பவர்ஃபுல்லா மாற முடியும் அப்படின்னு யோரி சொல்லவும், அனியா வேற மாதிரி திங்க் பண்றா. நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது வேற மாதிரி பவர், உன்னால எதனால சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லவும், ராக்கெட் ரெடி பண்ண முடியுமா? ஆமா. உலகத்தை ஆட்சி பண்ண முடியுமா? ஆமா. என்னது உலகத்தை ஆட்சி செய்ய நல்லா படிச்சா அது கூட ஒன்னால முடியும். ஒன்னால முடியாதது எதுவுமே கிடையாது. இந்த உலகமே ஒக்காலு கீழே இருக்கும் அப்படின்னு யோரி சொல்லவும், எஸ் சார் அப்படின்னு ஆனியா சொல்றா. யோரி தேவையில்லாததை கத்து கொடுக்காத அப்படின்னு யோர் சொல்றா. ஒரு வழியா நம்ம சாதிச்சிட்டோம். இப்போ உனக்கு கிராமர்னா என்னன்னு புரிஞ்சுதா அப்படின்னு யோரி கேட்கவும், கிராமர்னா என்னன்னு ஆனியா கேட்கறா. நான் கிளம்புறேன், வாண்ட டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நானா ஒழுங்கா போய் படிப்பேன். ட்வைலைட் பிடிச்சு ஜெயில போடுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். நிறைய பிஸ்கட் செஞ்சேன், இப்படி வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு யோர் நினைக்கவும், யோரி திரும்ப வந்தாவா செஞ்சு அவ்வளோ பிஸ்கட்டையும் சாப்பிட்டு கிளம்புறான். பட் வெளியே போய் வாமிட் எடுத்துட்டு இருக்கான். நான் ஒழுங்கா படிச்சிருந்தா அன்னைக்கு டயத்தை பார்த்துருக்கலாம், அந்த பாமையும் டிசேபிள் பண்ணிருக்கலாம். ஃபியூச்சர்ல இப்படி நடக்கக்கூடாது, அதுக்காக வச்சு நான் ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னு ஆனியா நினைக்கிறா. அம்மா நான் என் ரூம்ல போய் படிக்க போறேன் அப்படின்னு ஆனியா சொல்றா. இந்த டாகியவா செஞ்சு அந்த பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்கு. டாகி மயங்கி கிடக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். ஆனியா படிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோர் சொல்றா. ஆனா அவ படிக்கிறது இந்த மிட் டேர்ம் சிலபஸ்லயே வராது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 2 வாரம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த மிட் டேர்ம் எக்ஸாமும் வருது. நான் வேற லெவல்ல படிச்சிருக்கேன், எனக்கு எக்ஸாம் பார்த்து பயம் இல்ல அப்படின்னு ஆனியா சொல்றா. எல்லா பசங்களுமே இப்ப எக்ஸாம் எழுதி முடிக்கிறாங்க. மேக்ஸ்ல எனக்கு 80 தான் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க தான் ஃபியூச்சர்ல இந்த நாட்டோட பிரசிடென்டாவே மாறலாம். ஸோ அவங்களோட எக்ஸாம் ஸ்கோர்ஸ் ரொம்பவே முக்கியம். ஏன்னா இதுதான் நம்ம நாட்டோட ஃபியூச்சரையே தீர்மானிக்க
ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேப்பர் எல்லாத்தையும் ஒரு லாக்கர்ல போட்டி வைக்கிறாங்க. ஆபரேஷன் ஸ்ட்ரிக்ட் ஃபெயில் ஆயிடக்கூடாது. எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி ஆனியா வந்து ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னா மிஷன் ஃபெயில் ஆயிரும். எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னதை பார்த்தா கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இல்லை. சொன்னான் டைரக்டா களத்துல இறங்கி ஆகணும் அப்படின்னா ஆனியாவோட டெஸ்ட் பேப்பரோட ஆன்சரை மாத்துறதுக்காக நம்ம ஹீரோ வந்திருக்கான். ஒரு டீச்சர் கெட்டப்ல நம்ம ஹீரோ வந்திருக்கான். இந்த வேஷம் போட்டுருக்க அந்த டீச்சரையோ பெருசா எதுலயோ மாட்டி விட்டுறக்கூடாது. ஸோ இங்க நான் வந்துட்டு போனது யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு இருந்தா எவனோ ஒருத்தாங்க நின்றுட்டு இருக்கான். இவனை பார்த்தா டீச்சர் மாதிரியே தெரியல, ஸ்டாஃப் மாதிரியே தெரியல, சந்தேகமா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் தான் டே பிரேக் வெஸ்ட்ல இருந்து ட்வைலைட்னு ஒருத்தன் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவன் தான் பெஸ்ட் ஸ்பையாமே. ஈஸ்ட்ல நான் தான் பெஸ்ட் ஸ்பையா இருப்பேன். அந்த ட்வைலைட்டே மிஞ்சிற லெவலுக்கு பெஸ்ட் ஸ்பைன்னு நான் பேர் வாங்கி காட்டுறேன் அப்படின்னு இந்த டே பிரேக் நினைக்கிறான். இவன் ஏன் சம்பந்தமே இல்லாம உருண்டோடிட்டு இருக்கான்? பார்க்க ஸ்பை மாதிரி தெரியுது. நான் வந்த காரணத்துக்கு தான் இவனும் வந்திருப்பானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். செக்யூரிட்டி கிட்ட அசால்ட்டா தப்பிக்கிறான். இது கூட அந்த செக்யூரிட்டிஸ் நோட்டீஸ் பண்ணல. ஒருவேளை இவன் சூப்பர் ஹியூமன் ஸ்பையா இருப்பானா? என் மிஷன்ல எதுவும் பாதிப்பு வரக்கூடாது, இப்பவே இவனை அடிச்சு போட்டுறவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இவன் என்ன கதவை உடைக்கிறான்? திருடனா? ஸ்பை மாதிரியோ தெரியல, திருட மாதிரியோ தெரியல, பால் உடைச்ச மாதிரி செட்டப் பண்ணிடுவா. அப்படின்னா தான் யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணி போறான். அவனும் டெஸ்ட் பேப்பர் ஏதாவது சேஞ்ச் பண்ண தான் வந்திருக்கான். நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அவன் ஏதாச்சும் பண்ணி மாட்டினா எனக்கும் சேர்த்து தான் ப்ராப்ளம். என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே ஒரு செக்யூரிட்டியா? இதை நான் எதிர்பார்க்கலையே டே பிரேக் நினைக்கிறான். அங்க இருக்கிற சிலையை கீழே தள்ளி விடுறான். யார் நீங்கன்னு அவர் கேட்கவும் நான் மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பிரவுன் சொன்னா எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லவோ ஐடி கார்டுங்கன்னு அவர் கேட்கறாரு. ஐடிலாம் எதுக்குப்பா? நான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லவோ ஐடி இல்லைன்னா போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சொல்லவும் போலீஸ் வந்தா எனக்கும் சேர்த்தா பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு ஐடியா ரெடி பண்றான். மிஸ்டர் பிரவுன் உங்க ஐடியா நீங்க கீழே போட்டீங்க நம்ம ஹீரோ கொடுக்கவும் அப்படியே எதுவும் என்கிட்ட இல்லையேன்னு டே பிரேக் சொல்றான். இது இருந்தா நீங்க உள்ள போக முடியும் உங்க ஐடி அப்படின்னு மென்ஷன் பண்ணவும் ஓ ஆமா அது என்னோட ஐடி தான், நல்ல வேலை சார் அப்படின்னு சொல்லி இப்போ அதை அவன் வாங்கிக்கிறான். கையிலேயே சில நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கான். மிஷனுக்குள்ள நோட்ஸ் எல்லாத்தையும் இவன் கையில தான் எழுதி வச்சிருக்கானா? சரியான முட்டா பையா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவன் கையில இருந்த அந்த ரோல் நம்பர் டேமியனுக்குள்ள தான், அவங்க அண்ணனுக்குள்ளதும் தான். டெஸ்மண்ட் ஃபேமிலியோட ஸ்கோரை மாத்த தான் இவன் வந்திருக்கான். அந்த பசங்க என்ன அவ்வளோ மோசமாவா படிப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கையில எழுதி வச்சிருக்கிற நம்பரை பார்த்து லாக் ஓப்பன் பண்ண ட்ரை பண்றான். அது ஓப்பன் ஆகல. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துருந்தா நீங்க ஓப்பன் பண்ணுங்க நம்ம கிளம்பவும் இங்க ரெஸ்ட் ரூமே கிடையாது. இவன் கேவலமா சமாளிக்க நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணுவோம். நம்ம ஹீரோவை அடிச்சு மயங்க வச்சுட்டு டேமியன் அண்ட் அவங்க அண்ணனோட பேப்பர் எடுத்து டெஸ்ட் ஸ்கோர் எல்லாத்தையும் மாத்தி வச்சிட்டு இருக்கான். நான் மயங்கின மாதிரியே இருக்கேன். இவன் கிளம்புனதுக்கு அப்புறமா என் வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். டே ட்வைலைட் நான் உன்னை விட ஒரு பெரிய ஸ்பைன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நாளைக்கு எல்லாருமே என் பேரை தான் சொல்லுவாங்க. இந்த மிஷனை நான் எப்படி சக்சஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ஒரு ஸ்பை, ஸோ என் பேர் எதுவும் வெளியே தெரியாது. அட்லீஸ்ட் நான் வந்ததுக்கு அடையாளமா என் ஆட்டோகிராஃபியாச்சும் இங்க விட்டுட்டு போவான் அப்படின்னு அவன் சைன் பண்ண போகவும் முட்டாள் அப்படி பண்ணா மாட்டிப்பேன். அச்சோ அவசரப்பட்டுட்டேனே. இல்ல நான் எதையோ பார்க்கல, உன்னை பத்தி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுற மாதிரி நடிக்கிறான். இவனை நான் அட்டாக் பண்ணிடலாமா? ஆனா இவன் காம்பேட் ஸ்கில்லை பத்தி தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கான். இல்ல நீ எல்லார்கிட்டயும் சொல்லணும். இந்த டே பிரேக் எவ்வளவு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஸ்பைன்னு மறக்காம எல்லார்கிட்டயும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். சம்பந்தமே இல்லாம கொட்டிக்கரணம் அடிச்சிட்டு இருக்கான். சரியான முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். டேமியன் அண்ட் அவரோட பிரதர் ஆன்சரை தப்பா இவன் மாத்தி வச்சிருக்கான். டெஸ்மண்ட் ஃபேமிலியோட பிசினஸ் எதிரி தான் இவனை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டேமியன் இந்த ஸ்கூலை விட்டு போயிட்டாலுமே என் மிஷன் ஃபெயில் ஆயிரும். அவங்க ஹேண்ட் ரைட்டிங்லயே அவங்க எழுதின அதே ஆன்சர் திருப்பி கரெக்டா எழுதணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மாத்தி வச்சுட்டு பரவாயில்ல டேமியனோட அண்ணன் சூப்பராகவே படிக்கிறான் போல அப்படின்னு சொல்லி இப்போ ஆனியா பேப்பரை தேடி பார்த்துட்டு ஆனியா இந்த ஆன்சரா எழுதியிருக்கா அப்படின்னா ஆனியாவோட ஆன்சரை சேஞ்ச் பண்ணாமே நம்ம ஹீரோ வந்துருதான். 5 நாள் கழிச்சு எக்ஸாம் ரிசல்ட் வருது. டேமியன் 11th ரேங்க்ல இருக்கான். டேமியன் நம்ம கிளாஸ்ல நீங்க தான் டாப், கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டெல்லா ஸ்டார் இருக்கு அப்படின்னு சொல்லி கோட் இருக்கவன் சொல்றான். பெக்கி 47th ரேங்க்ல இருக்கா. ஆனியா நீ எங்கன்னு அவங்க தேடவும் அவெல்லாம் ஃபெயில் ஆயிருப்பா, லிஸ்ட்லயே நீங்க தேட வேணாம் அப்படின்னு சொல்லி டேமியன் கோட் இருக்கவன் சொல்றான். அப்பா மைண்ட நான் ரீட் பண்ணிட்டேன், நான் ஆல்ரெடி எங்க இருக்கேன்னு தெரியும் அப்படின்னு ஆனியா யோசிக்கிறா. 213ல இருக்கா. அட்லீஸ்ட் நீ பாஸ் பண்ணிட்ட, கிண்டல் பண்ண எதுவும் இல்ல அப்படின்னு டேமியன் போகவும் அப்பா என்ன பாராட்டுவாரு அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கா. மார்க் எடுத்து ஏன் சிரிச்சிட்டு இருக்கான் டேமியன் யோசிக்கிறான். கம்மி மார்க் எடுத்தாலும் டிமோட்டிவேட் ஆகாம இருக்கே, ஒன்னு பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு பெக்கி சொல்றா. ஃபர்ஸ்ட் பாஸ் தான் ஆயிருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அப்ப நீங்க சந்தோஷப்படலையா அப்படின்னு ஆனியா கேட்கறா. ஆனியா எல்லாத்தோட டோட்டலையோ கூட்டினா 100 வருது, உண்மையிலேயே சூப்பர் தான் அப்படின்னு யோர் சொல்றா. இவளை திட்டுனா டிமோட்டிவேட் ஆயிடக்கூடாது, ஆனா இதுக்கப்புறம் இவகிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்கணும். பரவாயில்ல இவ பாஸ் பண்ணிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ மைண்டை ரீட் பண்ணி ஆனியா ஹாப்பி ஆகிறா. எனது மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, பேமெண்ட் கிடையாதா அப்படின்னு சொல்லி டே பிரேக் டென்ஷன் ஆகிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டெஸ்மண்ட் ஃபேமிலியோட பிசினஸ் எதிரி யாரோ ஒருத்தங்க தான் இந்த டே பிரேக்கை வந்து அப்பாயிண்ட் பண்ணி டேமியன் அவனோட பிரதரோட மார்க்கை கம்மி பண்ணி வைக்க சொல்லியிருக்கான். அப்படியே அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அந்த ஸ்கூலை விட்டு வெளியே போயிருவாங்கிறதுக்காக. பட் அவங்க இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போனா நம்ம ஹீரோவால டெஸ்மண்ட் நெருங்க முடியாது. அவங்க எழுதின அதே ஆன்சரையே நம்ம ஹீரோ திரும்பவும் கரெக்டாவே மாத்தி வச்சிருந்தான். ஆனியா அவளாவே கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணிருக்காங்கிறதுனால அவளோட ஆன்சர் அதையும் நம்ம ஹீரோ சேஞ்ச் பண்ணல. ஆனா டெஸ்மண்ட் பசங்களோட அந்த ரேங்கை யார் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணணும், என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.